Seek Lord while you are young. கடவுளை உன்னுடைய இளமை காலத்தில் தேடு என்கிறார் கிங் சாலமன். கிங் சாலமன் சொன்னதற்கும் இந்த வீடியோவில் வரும் புத்தரின் பியூட்டிஃபுல்லான சூத்ராவிற்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக போய்கொண்டிருந்தாலும் துள்ளல்கள் நிறைந்ததாகவும் உயிரோட்டம் மிக்கதாகவும் ஒருவர் தன் வாழ்க்கையை உணர்ந்தாலும் அந்த துள்ளல் உற்சாகம் நின்று போகக்கூடிய காலகட்டமும் வாழ்க்கையில் வரவே செய்யும். எனவேதான் கிங் சாலமன் எழுதியதாக கூறப்படுகிற எக்லீசியாஸ்டீஸில் உன்னை படைத்தவரை உன் இளமை காலத்தில் நினைத்துப்பார். ரிமெம்பர் ஆல்சோ யுவர் கிரியேட்டர் இன் தி டேஸ் ஆஃப் யுவர் யூத் என்று இருக்கிறது. காரணம் லைஃப் இஸ் டூ ஷார்ட். எனவே வாழ்க்கையை சரியான பாதையில் தொடங்குவது மிகவும் முக்கியம். இளமை காலத்தில் செய்கிற செயல்களால் பிற்காலத்தில் வருத்தத்துடன் வாழ்கிற பல மனிதர்களின் கதைகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். எனவே கடவுளை முதுமை வரும் வரை நம்மால் ஒத்தி போட முடியாது. We cannot afford to put off God until we are older. நாளை என்பது நிச்சயம் அல்ல. Therefore, சந்தர்ப்பம் இருக்கும் போதே கடவுளை தேடுவது புத்திசாலித்தனமான செயல் என்கிறார். மேலும் சாலமன் இந்த ஏஜிங் ப்ராசஸ், அதாவது வேகமாக நம்மை நோக்கி வரும் முதுமையை யோசித்து பார்க்க சொல்லி வலியுறுத்துகிறார். நாம் உணர்வதற்குள் முதுமையும் வந்துவிடுகிறது, இறப்பும் வந்துவிடுகிறது. இதை தன்னுடைய கவிதை நடையில் சூரியனும் நிலவும் நட்சத்திரங்களும் நமக்கு கருமையடைந்து தோன்றும், அதுவரை காத்திருக்க வேண்டாம் என்கிறார். அதோடு விட்டுவிடவில்லை. அவர் முதுமை மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் விளைவுகளை, அதாவது கை கால்கள் பலவீனம் அடைவது, பற்களை இழப்பது, காது கேளாமல் போவது, தூக்கம் வராமல் அவதிப்படுவது என்று அவர் சொல்லும் இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது. This is why it is good to seek God as early in life as possible. இந்த வீடியோவில் புத்தரும் உடல் பலம் பணபலம் உள்ளவர்களுக்கு நான் சொல்லும் வழிகளை கடைபிடிப்பது மிகவும் கடினம் என்று சொல்கிறார். இந்த பின்வரும் சூத்ராவிற்கு தான் ஓஷோ இப்போது இந்த வீடியோவில் விளக்கம் தரப்போகிறார். Buddha says it is difficult for the strong and rich to observe the way. Yes, பணக்காரர்களாலும் வலிமை மிக்கவர்களாலும் நிச்சயமாக புத்தர் சொல்லும் வழிகளை பின்பற்றுவது அவர்களால் முடியாத காரியம். இயல்பாகவே உடல் நலிந்தோர் ஆலயங்களுக்கு சென்று கடவுளை வணங்குவார்கள். நல்ல உடல் பலம் இருப்பவர்களுக்கு தெய்வத்தின் ஞாபகம் வருவதில்லை. அவர்களுடைய தலைக்கணம் அகங்காரம் அப்படி. They are too egoistic. அவர்கள் இறைவனிடம் சரண்டர் ஆவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். பொதுவாகவே மக்கள் எல்லாவற்றிலும் முயற்சி செய்து தோற்றுவிட்ட பிறகு கடைசியாக வந்து இறைவனிடம் சரணடைந்து விடுவார்கள். People surrender only when they have nothing to surrender. வாழ்க்கை தங்களை போட்டு நன்றாக மிதித்து நசுக்கிய பிறகு கையில் ஒரு செல்லா காசு கூட இல்லாத போது then they surrender. கையில் ஒன்றுமே இல்லாத போது சரண்டர் ஆவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? மக்கள் தங்களுக்கு எதுவுமே உதவாது என்ற நிலைக்கு வரும்போது கடவுள் ஞாபகம் அவர்களுக்கு வருகிறது. ஒரு ஆழ்ந்த விரக்தி நிலையை அடைந்துவிட்ட பிறகு கடவுள் ஞாபகம் அவர்களுக்கு வருகிறது. They remember God in deep hopelessness. ஆனால் உண்மையில் எல்லா நம்பிக்கைகளையும் இழந்துவிட்ட பிறகு மனிதனுக்கு கடவுள் ஞாபகம் வருவது இம்பாசிபிள். நம்பிக்கை முழுவதுமாக இருக்கும்போது, உடலில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போது, வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கும்போது, விதி நம் கையில்தான் இருக்கிறது என்று உணரும்போது, உலகத்தின் உச்சியில் இருக்கும்போது, இது போன்ற காலகட்டங்களில்தான் கடவுளை நினைக்க வேண்டும்.
ஆனால் புத்தர் உடல் பலமும் பணபலமும் இருக்கும் மனிதன் கடவுளை பற்றி சிந்திப்பதில்லை என்று சொல்கிறார். Why it is difficult for the strong? ஏனென்றால் பணபலம் உடல் பலம் இருக்கும் மனிதன் நம்மிடம் இருப்பது போதாதா, கடவுளிடம் உதவி கேட்க வேண்டிய அவசியம் என்ன என்று நினைக்கிறான். பாவப்பட்ட மனிதர்கள் நம்மிடம் இருப்பது போதாது, கடவுளிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நல்ல உடல் பலத்தோடு இருக்கும் போதுதான் கடவுளிடம் கேட்பதற்கு சக்தி இருக்கும். நல்ல ஆரோக்கியமும் பலமும் இருக்கும் போதுதான் நமது பிரார்த்தனை கடவுளை சென்று சேருவதற்கு போதுமான எனர்ஜி இருக்கும். சக்தி இருக்கும் போதுதான் ஹையர் ரேம்ஸை தொட முடியும். பலமில்லாத போது ஹையர் ரேம்ஸை தொடுவது கடினம். You need a inner strength. Difficult for the strong to move towards the way. பலமாக உணரும் போதுதான் கடவுளின் பாதையில் நகர முடியும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். நாம் வெற்றியில் திளைத்து கொண்டு இருக்கும் போதுதான் கடவுளை நினைக்க வேண்டும். அதுவே கடவுளை நினைப்பதற்கு சரியான நேரம். எல்லாமே நன்றாக போய்கொண்டு இருக்கும் போது கிடைத்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் அதுதான் பிரார்த்தனை செய்வதற்கு சரியான நேரம். பார்ப்பதற்கு வினோதமாக தோன்றலாம், ஏனென்றால் நமது லாஜிக் அப்படி. சந்தோஷமாக இருக்கும்போது நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை. We never remember. We completely become oblivious. நான் ஒரு சின்ன பையனிடம் நீ உறங்கச் செல்வதற்கு முன்னால் கடவுளை நினைப்பாயா என்று கேட்டேன். அதற்கு அவன் ஆமாம், எவ்ரி நைட் என்று பதில் சொன்னான். நான் அவனிடம் அப்படி என்றால் காலையில் நினைப்பாயா என்று கேட்டேன். அதற்கு அவன் காலையில் எதற்கு, இரவில் தான் எனக்கு பயமாக இருக்கும், காலையில் தான் எல்லாமே ஓகே தானே என்று பதில் சொன்னான். So what is the need? Why bother? இந்த குழந்தைத்தனமான ஆட்டிடியூட் ஒரு காமன் ஆட்டிடியூட் தான். நமக்கு உடல் நலம் பாதிக்கப்படும் போதுதான் திடீரென்று ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ரிலிஜியஸாக உணர ஆரம்பிப்போம். இறப்பு நெருங்க நெருங்க, முதுமை அதிகரிக்க அதிகரிக்க, வாழ்க்கையில் தடுமாற்றம் வர ஆரம்பிக்கும் போது, நமது கால்களில் உடலை தாங்கும் சக்தி இல்லாமல் தடுமாறும் போது, கால்கள் நடுங்கும் போது கடவுளை நினைக்க ஆரம்பிக்கிறோம். முதுமை வரும் வரை கடவுளை தள்ளி வைத்து விடுகிறோம். யாராவது இளமையான நபர் ஒருவர் என்னிடம் வந்து எனக்கு சந்நியாசம் வழங்குங்கள் ஓஷோ என்று கேட்டுக்கொண்டால், சூனர் ஆர் லேட்டர் யாராவது ஒருவர் வந்து இது நல்லதல்ல, இந்த வயதில் சந்நியாசம் தேவையில்லை, he is too young, வயதானவர்களுக்குத்தான் சந்நியாசம் என்று என்னோடு விவாதம் செய்வார்கள். கிட்டத்தட்ட இறந்துவிட்ட நிலையில் ஒருவரின் உடலை தூக்கி குப்பையில் எரிய போகும் அந்த கடைசி நொடியில் அந்த மனிதருடைய ஒரு கால் சுடுகாட்டில் இருக்கும்போது சந்நியாசம் ஓகே என்று சொல்கிறார்கள். துறவரத்தை மக்கள் தங்கள் வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரை தள்ளி போடுகிறார்கள். அவர்களுடைய லிஸ்டில் கடவுள் தான் கடைசி ஐட்டம். God is the last in their shopping list. எல்லாவற்றையும் வாங்கி முடித்த பிறகு அது தேவையானதோ தேவையில்லாததோ, தங்களுடைய எல்லா சக்தியையும் பொருட்கள் வாங்குவதில் காலி செய்துவிட்ட பிறகு, எதுவுமே எஞ்சி இருக்காத போது, களைப்படைந்து சோர்வான பிறகு, then they remember God. அப்போதுதான் கடவுள் நினைவுக்கு வருகிறார். ஆனால் யார்தான் அப்போது கடவுளை நினைத்து பார்க்க போகிறார்கள்? ஆனால் சந்நியாஸ் இஸ் ஃபார் த யங், சந்நியாஸ் இஸ் ஃபார் த ஸ்ட்ராங். புத்தர் தான் இந்த புதிய ட்ரெண்டை ஆரம்பித்து வைத்தார். ஒருவர் வயதான பிறகுதான் துறவரத்திற்கு செல்ல வேண்டும் என்று இங்கு இருந்து வந்த வழக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. புத்தா dropped the old Indian concept that one should become a sannyasin in the old age. இங்கே 4 ஸ்டேஜஸ் வழக்கத்தில் இருந்தது. அது வெரி கால்குலேட்டிங், வெரி மேத்தமேட்டிக்கல். மானு ஒரு கைதேர்ந்த கணித மேதை போல் தெரிகிறது. He was very clever. அவர் வாழ்க்கையை 25 வருடங்களாக பிரித்தார். முதல் 25 வருடங்கள் படிப்பிற்கும் பிரம்மச்சரியத்திற்கும், அதற்கு அடுத்த 25 வருடங்கள் இல்லற வாழ்க்கைக்கு, அதற்கு அடுத்த 25 வருட வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலிருந்து விடை பெறுவதற்கான
ஒரு தயாரிப்பு. அதாவது குழந்தைகளை வளர்த்து படிக்க வைத்து பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது. இப்போது எல்லா கடமைகளும் முடிந்துவிட்டது. இதற்கு பிறகு இந்த கடைசி ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், அதுதான் துறவரம். அப்படி என்றால் 75 ஆண்டுகள் முடிந்த பிறகு என்று அர்த்தம். வாழ்க்கையின் கடைசியில் எல்லாம் நடந்து முடிந்துவிட்ட பிறகு, when there is nothing else, then God. இது கடவுளை மிகவும் இழிவுபடுத்துவதாகும். very insulting to God. அதாவது you are fit for him when you are dead. இது கடவுளை இறப்போடு இணைப்பது, வாழ்க்கையோடு அல்ல. God should be in the very center of life. ஆனால் புத்தர் இளமையில் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது கடினம் என்று சொல்கிறார். ஆனால் அதுதான் சவால். that is the challenge. உடல் பலம் இருக்கும்போது புத்தர் சொல்லும் வழிகளை பின்பற்றுவது மிகவும் கடினம். ஆனால் அதுதான் உண்மையான சவால். பணம் அதிகமாக இருக்கும்போது ஒருவரால் ரிலிஜியஸாக அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாது. ஆனால் அதுதான் ஒருவர் ரிலிஜியஸ் ஆவதற்கு ஒரே வழி. that is the only way to become religious. நீங்கள் பணபலத்தோடு உடல் பலத்தோடு இளமையாக இருக்கும்போது, உடல் முழுவதும் எனர்ஜி ஓடிக்கொண்டிருக்கும் போது, தைரியம் இருக்கும்போது, ரிஸ்க் எடுக்க முடியும் என்கிற நிலை இருக்கும்போது, இறப்பு உங்களை பலவீனப்படுத்த முடியாது என்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது, வாழ்க்கையின் மீது அதீத பற்று இருக்கும்போது, சவால்களை கையில் எடுக்க இதுதான் சரியான நேரம். Now is the right time to move into the unknown. Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.